மறுபடியும் வரவேற்கிறேன். நீங்கள் கேட்டிருந்தீங்க அந்த செல்வதெல்லாம் புழுவு மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது மேடம் அப்படின்னு. சரி, நானும் சரின்னு பண்ண போகிறேன். அப்போ நானும் இங்கே ஒரு வீட்டில் போய் அவங்க பிரச்சனையாக்கு வேறு அலசி ஆராய்ஞ்சு ஒரு பையன் நெஞ்ச கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நான் அவன்கிட்ட பேசி பார்க்கல. இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கு ரொம்ப நன்றி. அப்போ நீ உனக்கு பிரச்சனை சொல்ல. அப்போ பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை மேடம். எனக்கு ஏற்கனவே 2 கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ சமீபத்தில் தான் நான் வந்து ஒரு பெண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அதை நம்ம அதை பற்றி தான் கேட்டதுக்கு அவள் கோவிச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டா. அவளை எனக்கு கூட சேர்த்து வைக்கணும் தான் வந்தேன். சரி, அவள் கூட நான் பேசுகிறேன் தம்பி. அவள் என்ன செல்லுன்னு பார்க்கலன்னா. மேடம், எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டாகி போச்சு. அதனால் நான் அவரை வேண்டான்னு விட்டுட்டு இவர் கூட வந்தேன். அப்புறம் நீங்கள் திரும்ப புருஷன்கிட்ட போகிறீங்க? மேடம், இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதில் எனக்கு தெரியும். அப்போ இருந்தாலும் சரி பரவாயில்லன்னு தான் கூட வந்தேன். எனக்கும் ஒரு கல்யாண நேரம் ஆகி அவர்கிட்ட நானும் சரியில்லைன்னு தான் வந்தேன். இப்போ பார்த்தா இவன் வேற ஒரு பொண்ணுக்கிட்ட சுற்றிக்கிட்டு தெரியும். அப்போ சொல்லி அது போய் மேடம், நான் எங்கே யாருக்கிட்டையும் போய் சுத்தலை. உங்களுக்கு தெரியாமல் அந்த பொண்ணு நேரமே எங்கள்கிட்ட கான்டாக்ட் வச்சுட்டு இப்போ இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன். எவ்வளோ அழகான பெண்ணு தம்பி. இதை ஏன் நீ விட்டுட்டு போனேன்? எங்களுக்குள்ளே ஒத்து வரலை, அதனால் நான் விட்டுட்டு நான் வந்துட்டேன். விவாகரத்து ஆகிடுச்சா தம்பி? இல்லை, நாங்கள் பிரிஞ்சு நம்ம எங்கள் பாட்டுக்கு இருந்தோம். நீங்கள் சொல்லுங்க, ஏன் நீங்கள் பிரிஞ்சிங்க? எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் உண்டு. நான் அவங்களோட சின்னக்கு போனேன்னு இவன் என்ன விட்டுட்டு போயிட்டேன். எங்களுக்கு அது தெரியும். அந்த தம்பி ஏற்கனவே எங்களுக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ அவர் இங்கே வந்திருக்காரு. அவரை கூப்பிட என்ன? நீயா மேடம்? இவன் எனக்கு கூட கொஞ்ச நாள் சுட்டிட்டு நடந்தான் மேடம். ஓ, நீ பெரிய வாக்கிய மாதிரி சொல்லாத என்ன. எனக்கு அந்த பையில தெரியும், லாரன்ஸ். அவன் எங்க? லாரன்ஸ் அவரு ஏற்கனவே எங்கள் ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு. அவரை இப்போ கூப்பிடு. லாரன்ஸ், நீங்கள் இங்கே வாங்க. லாரன்ஸ், நீ எப்போ இங்கே வந்த? நான் ஏற்கனவே இந்த ப்ரோக்ராமுக்கு ஃபோன் பண்ணி ஒன்று எனக்கு கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் வந்ததுனால அவைய என்ன இப்போ கூப்பிட்டு செல்லாம் இங்கே வரதுக்கு. நான் இனிமே அவனை கூட உள்ள வர மாட்டேன். விட்டது என்ன? ஐயோ, நீங்க யாரு? மேடம், நான் இவளை தேடிக்கிட்டு தான் இருந்தேன். என்ன கல்யாணம் பண்ணியிருந்தேன். இவ எனக்கு காசு அவ்வளோ எடுத்துகிட்டு இவ ஓடிட்டான். இவளை நான் கையோட பிடிக்கணும் தான் வண்டியில் இந்த கீழே கூட இறங்காமல் தான் இந்த நேர ஸ்டுடியோவுக்கு ஓட்டிட்டு வந்தேன். ஓ, என்னப்பா இப்படி பண்றீங்களாப்பா? ஐயோ, நீங்க யாரு? மேடம், நான் இந்த பக்கத்தை வயலுக்கு பெண்டாட்டி. அந்த பெண்ணை இவன் கட்டினானே, அவள் லட்சத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டாலும் நான் இதை பற்றி ஊரில் எல்லாரும் சின்ன பண்ண நம்பலை மேடம். இப்போ கையோட நான் பிடிச்ச இவனை மூதேவில யார் வேணும் யார் கூட வேணும் ஓடுங்க. எனக்கு என்ன இங்கே வந்தது?